என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 24, 25 இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். And when he had given thanks, he brake it and said, Take, eat, this is my body, which is broken for you. This to remembrance of me. After the same manner also he took the cup when he had supped, saying, This cup is the New Testament in my blood. This do ye as oft as ye drink in remembrance of me. எல்லாருமே பைபிள திறந்து வைங்க. மூடி வைக்கிறது கொண்டு வரல. எல்லாரும் பைபிள திறந்து வச்சு கவனிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக நீங்க வார்த்தையாகிய தேவன் எங்களுடைய இருதயங்களில், ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுங்க. உடைய வார்த்தைக்கு, உடைய வசனத்துக்கு ஒவ்வொரு இருதயமும் திறந்தே காணப்படட்டும். ஆண்டவருடைய வசனத்துக்கு கர்த்தாவே அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தைகள் என்ன நாம் வாசிக்க கேட்டோம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். அவருடைய பரிசுத்தம் உள்ள இந்த அப்பமாகிய இந்த அப்பம் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்துக்கு அடையாளம், சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த ரசம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை என்ன செய்யுங்க, பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் வரும் வர பாருங்க, அவர் வரும் வர நம் நினைவு கூறும்படி அதை நாம் செய்ய வேண்டும். 25வது வசனத்துல, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே ஸ்தோத்திரம் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள் என்றார். மேல உள்ள வசனத்தில் அதுதான், கீழே உள்ள வசனத்திலையும் அவர் சொல்றது ஆவியானவர் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் நம்ம இன்றைக்கு நம்ம நினைவு கூறும்படி அவருடைய சரீரத்தையும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தமும் நம்ம சரீரத்துக்குள்ள போகுது, சுத்திகரிச்சுட்டு நம்ம பரிசுத்தமாக நாம் இருக்கிறோம். இப்போ மட்டும் கிடையாது, வீடுகளில் போனதும் நம்ம பழைய சுபாவம் வந்துடக்கூடாது. எப்பொழுதும் அவருடைய பரிசுத்தமுள்ள மாமிசமும் பரிசுத்தமுள்ள இரத்தமும் அவருடைய சரீரத்தையும் அவர் இரத்தத்தையும் நான் பானம் பண்ணியிருக்கிறேன், அந்த ஒரு உணர்வு எப்பொழுதுமே நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்றார். ஸ்தோத்திரம். அப்ப நாம் கூட அனுதினமும் சாப்பிடும் போதும் கூட ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம சாப்பிடணும். போட்டு வச்சவொடனே அது என்ன இருக்குன்னு பார்க்காம நம்ம அள்ளி போட்டுறக்கூடாது. ஆண்டவர் அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையில தேவன். இந்த 12 சீசர்களுக்கு கூட அவர் உயிர் தெழுவதற்கு முன்பாகவே இதெல்லாம் அவர் செய்து காமிக்கிறார். பாருங்க, பிட்டு தரும்போது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தருகிறதை
நாம் பார்க்கிறோம். அநேக மத்தேயு சுவிசேஷத்தில் கூட அப்படி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வீடுகளிலும் கூட என்ன வெறும் தண்ணி குடிச்சாலும், என்ன இருந்தால் சாப்பாடு, என்ன பொருளாக இருந்தாலும் நீங்கள் என்ன தான் செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கும் போது அது ஆகாரம் பெருகும். எடுத்தோடனே அவ என்ன பாடுபட்டு ஓலை வச்சு சாப்பாடு பொங்கியிருப்பாங்க. ஆண்டவரே செஞ்ச கரங்களை ஆசீர்வதிங்க, கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதிங்க. பழுமாறு வாங்க பார்த்தீங்களா, சமையல் பண்ணுறது ஒரு ஆள், ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காய் விவசாயம் செய்து இந்த காய் கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம். அப்போ அவங்களையும் அதே ஆண்டவரே செஞ்ச கரங்களை ஆசீர்வதிங்க ஒவ்வொன்றும் நம்ம சொல்லும் போது பரிசுத்தமாக்குறார். அதுதான் யார் யார் கையிலையோ வரும், நம்ம பார்த்துக்கிட்டா இருக்க போகிறோம். ஆகவே பாவியுடைய கைகள்லையும் வரும். அதனால தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி உலையில் நம்ம அரிசி போடும்போது கூட ஸ்தோத்திரம் பண்ணி போடணும். அதே மாதிரி ஒரு கை என்ன செய்யணும், ஆண்டவரே இது கர்த்தருக்கு போடுறதுக்கு முன்பாகவே கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா இந்த திருவிருந்தப்ப இந்த ராபத்துன பந்தியில் இந்த வாரத்தில் நீங்கள் சேர்த்து வச்ச அரிசியை நீங்கள் கொண்டு வரணும். ஆகவே நாங்கள் விசுவாசியாக இருக்கும்போது இந்த அனுபவம் எங்கள் சபையில் எல்லாருமே அந்த அனுபவத்தில் காணப்பட்டாங்க. முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்துருவோம் ஒவ்வொன்றிலையும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஒரு அனுபவம் இந்த நாட்களில் வர வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணணும். எது இருந்தால் ஸ்தோத்திரம் அந்த பார்த்துட்டு போகிறாங்க. யாராவது விருந்தாளி வந்தாலும் ரட்சிக்கப்படாத அவங்களுக்கு முன்னாடி இப்படி அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணும் போது பெருகும். அடுத்து அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது இந்த ஆகாரத்தை தேவன் என்ன செய்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணும் போது ஆசீர்வதிக்கிறார். ஆகாரம் பெருகும். அதான் உண்மை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5-13 வரை நான் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5-13 வரை. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஒரு சில பொழுது நம்மகிட்ட ஆண்டவர் கேட்ப, அவரே பெரிய தேவன், சோதிக்கும்படி வசனம் என்ன இருக்கு, அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். எப்படின்னு தெரியல, மீன் தான். மீனும் அப்பமும் மீன் எப்படியே பார்த்துருப்பாங்க போல, அவங்க தாய் தாப்பையும் கொடுத்துருப்பாங்க. இந்த சின்ன பையன், அப்படி சின்ன பையன் தான் இருக்கு. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். எப்படியோ பசியா இருக்கும். சரி இப்போ ஒரு சில டிஃபன்ல சாப்பாடு கொண்டு வர்ற மாதிரி தான், பசி தாங்க முடியாதுன்னு ஆராதனைக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஒரு பையன், அவன் சின்ன பையனை கூட இருக்கலாம், ஒரு பையன் இருக்கிறான். அவன் தாய் தாப்பம் கொடுத்துருப்பாங்க பசியில். அந்த கூட்டம் திரளான கூட்டத்தில் இந்த அதில் உள்ள சீசருக்கு எப்படி தான் பார்த்தாங்கன்னு தெரில. இந்த கையில் இருக்கிறத தீமட்டத்தை இப்போலாம் பார்த்தா சின்ன பையனை இருந்தால் நறுக்கும் கிள்ளி விட்டு அடிச்சாவது என்ன செஞ்சிருவாங்க. ஒரு சிலர் பிடிங்கிருவாங்க பசினா. அந்த இடத்துல வனாந்திரத்தில் என்ன இருக்கும், அங்கே ஆகாரம் கஷ்டம். ஆகவே இந்த பையன் பசிக்கு கொண்டு போயிருக்கான். இந்த பையன் இருக்கிறான். அந்த சீசர் சொல்ற, இங்க ஒரு பையன் இருக்கிறான்ப்பா, அவன் கையில் 5 வார்கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. மீன்களும் உண்டு. வார்கோதுமை, அந்த அப்பமெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்பெல்லாம் கோதுமையில சப்பாத்தின்னு பண்றாங்க. பல்லே உடஞ்சிரும் போல் பாருங்க. அப்படி கல்லு மாதிரி இருக்கு. அப்ப அப்படி கிடையாது, ஒரிஜினல். நம்ம சாப்பிட்றதெல்லாம் 3வது ரகம் 4வது ரகம், ரேஷன் கடையில் இருக்கிற 4வது ரகம். ஃபர்ஸ்ட் ரகம் நம்ம பார்த்துருக்க முடியாதுங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெல்லிய மாவு என்று அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம். அப்ப எத்தனை மீன் இருக்கான், 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். 2 மீனுனா இப்பெல்லாம் ஒவ்வொரு ஆள் என்ன செய்யுது, 5-10 மீனை கூட ஒரே வாயில அமைக்கிறதுங்க. 2 மீன் எந்த எம்மாத்திரம், 2 மீன் இருக்கு. இந்த சின்ன பையன், ஐயோ நம்ம வாங்கிடுறாங்களோனுமோ, அவன் பயந்துக்கிட்டு, அவனுக்கு தெரியாது, ஒரு மூலையில் நிற்கிறான் கூட்டத்துக்குள்ள. அவன் பயந்துக்கிட்டு தான் என்ன செய்யறான், அதை இப்படியே பார்த்துட்டாங்க. 2 மீன் இருக்குப்பா,
ஒரு சில என்ன அப்பங்களும் இருக்கு சொல்லிட்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரோம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, உடனே ஜனங்கள்லாம் உட்கார வைங்க, புல்லுல நல்லா என்ன செய்யுங்க, வரிசையா உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். புல்லுள்ளதா இருந்தது. இப்பெல்லாம் இங்க வேம்பாறுல மணல் தான் இருக்கு. மணல்ல உட்கார்ந்தா தான், மணல்ல உட்கார முடியுமா, சுட்டு விட்டுரும், அவ்வளவுதான். அங்க புல்லுள்ள இடமா இருந்திருக்கு அந்த இடம். அதனால அங்க உட்கார சொல்லி என்ன செஞ்சாரு ஆண்டவர், அவர்கள் எத்தனை பேரா, புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் கணக்கு கிடையாது. சகோதரிய சிறு பிள்ளையெல்லாம் கணக்குல சேர்க்கல. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணி இந்த தேவாதி தேவன் இந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுனா பாருங்க, ஸ்தோத்திரம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும், கிருபை பெருகும். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ண பண்ண வீடுகள்ல ஆகாரம் குறையாதே குறையாது, பெருகும். என் வாழ்க்கையில நான் கண்ட ருசி பார்த்த இதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப அந்த தேவன் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்யறார், சீசரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். எங்க சீசருடைய கையில கொடுங்கப்பா சொல்லிட்டு அவங்க கூட, என்னடா கையில இருக்கிறது குறைய மாட்டேன், கொடுக்க கொடுக்க பெருகிக்கிட்டே இருக்கேன், ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். மீதியானது வேஸ்டா போயிடக்கூடாது. இப்ப சாப்பாடு கூட நீங்க தயவு செய்து, அது போன வாரம்லாம் கேசரி ஒரு சிலர் காணல, அப்ப வச்சா வேண்டியமுன்னு சாப்பிடுங்க. கேசரியை கீழே போட்டிருக்காங்க ஒரு சிலர். ஆகவே கர்த்தர் பார்க்கிறார், நான் பார்க்கிறோனோ இல்லையோ, தேவன் ஒருவர் பார்க்கிறார். ஆகவே நீங்க சிறு பிள்ளைகளுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆகவே உங்களுக்கு தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு ரெண்டாவது வாங்கி திருப்தியா நீங்க சாப்பிடுங்க. இந்த இடத்துல பாக்குறோம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. சீசர் கையில கொடுத்தது எவ்வளவு ஒரு ஆச்சரியம். அந்த மீன் குறையவே இல்லைங்க. 2 மீன்லாம் ஒரு வாய்க்கு காணாது. இப்பெல்லாம் போஜன பிரியர்னு உலகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்களா ஒரே மீன், கோழி எல்லாம் முழு கோழி பொறிச்சு எப்படி ஐயரவா இருக்காது நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 2 மீன் தான். அந்த 2 மீன் பாருங்க, 5000 பேர். அதெல்லாம் நம்பவா முடியுது சொல்லுங்க? யாரும் ஒரு விசுவாசம் இல்லாதவங்களுக்கு ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. 2 மீன் ஏமாத்திரம். எனக்கே காணாது ஒரு ஆளுக்கு. எப்படி அநேகர் சொல்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனா தேவாதி தேவன், அவரால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பாருங்க, பெருகிச்சான் மீன் கொடுக்க கொடுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதியான சேர்த்து வச்சாங்க. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். நிரப்பி இந்த என்னதான் செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? யாருக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருப்பார்? அவன் கொடுத்தானே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த சின்ன பையன்ட்டு கூட வாங்கி பிடுங்கும் போது, ஐயோ பிடுங்க, அம்மா அப்பா என்னை காப்பாத்துங்க, என் மீனை பிடுங்குறான் சொல்லிட்டு இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் கத்திருக்குங்க. பசியை கொண்டு தான் பிடுங்குறான், எங்கே கொண்டு போறான்னு அவ்வளவுதான் ஊரவே கூட்டியிருப்பான் கத்தி அழுது. ஆகவே அந்த நாளுக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கல. ஒரு பையன்னா அதுதான். எப்படியும் அவங்க வாங்கியிருப்பாங்க, கத்த தருவாருப்பா, கொடு, வனாந்தரமான இடமா இருக்கு, கொடு, ஆண்டவர் உனக்கு நிறைய தருவார் சொல்லி இப்படி வாங்கியிருப்பாங்க அந்த பையன்கிட்ட இருந்து. அவன் 2 கொடுத்துட்டான். கொடுத்தவனை வெறுமையை அனுப்பியிருப்பாரா? கொடுத்தது 2 மீன். இங்க 12 கூட நிறைய இருக்கு மீதியானது. அதை கொடுத்தவனுக்கு ஆண்டவர் தந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாளில். அதனாலதான் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரங்களை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பாடு போட்டு வச்சாரு, ஆண்டவரே செஞ்ச கரங்களை, ஒருவேளை உங்க அப்பா சமைச்சிருக்கலாம், உங்க அம்மா சமையல் பண்ணியிருக்கலாம். ஆகவே யார் சமையல் பண்ணியிருந்தாலும் செஞ்ச கரங்களை ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பாஸ்டர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இன்னும் பெருக காணா, மலை மாதிரி உனக்கு தட்டுல பெருகுமா? ஆண்டவர் அதிசயம் செய்வார். விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆகவே இந்த நாளில் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க என்ன கொடுத்தாலும், கடைகளில் கூட
பெரும்பாலும் டீ ஒரு நாள் கூட கடையில் குடித்ததில்லை, அப்படியே வளர்ந்தாச்சு ஆண்டோடைய கிருபையினால். மதுரைக்கு போகும்போது ஏதாவது ஒரு பூஸ்ட் போட்டு வற்புறுத்துனதுனால ஒரு தடவை நான் குடித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் புசிக்கணும். நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை நினைவு கூற செய்யும் இரத்தம் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25 பார்க்கிறோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நினைவு கூறும்படி நம்ம என்ன செய்யணும்? அவர் வரும் மூலமா அதை செஞ்சுதான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த நாட்களில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் அவரை நினைவு கூறும்போது பல ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆகவே நான் வழிகளெல்லாம் அவர் நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நான் போன் பண்ணி சொன்னேன், இன்னைக்கு பரிசுத்த பந்தி. ஒரு சிலருக்கு நினைவு இருக்கு, ஒரு சிலருக்கு நினைவே இல்லை, மறந்துடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறந்த குழந்தைனா முடிந்த அளவுக்கு தான் தூக்கி கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா, மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், தூக்கி சுமக்க முடியுமா? வளர வளர அதுக்கு அறிவு பெருகிட்டே இருக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். ஆகவே இந்த நாட்களில் கூட நம்ம இப்போ சனிக்கிழமை ஆனால் ஒரு சிலருக்கு புதுசாக வர்றவங்களுக்கு தான் போன் பண்ணி சொல்கிறது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே நீங்கள் உங்கள் நினைவுக்கு வரணும், அது பரிசுத்த ஆராதனை. ஆகவே இது கலந்து கொள்ள நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். யாரை நினைத்துக்கொள்? இயேசப்பாவை, இயேசு கிறிஸ்துவை, தேவனை நாம் நினைத்து கொள்ளும் போது அவர் உன் பாதைகளெல்லாம் அவர் செவிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இவ்விதமாய் நாம் நினைவு கூறும் போதெல்லாம் அவர் அதிகமாய் நம்முடைய வழிகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்றும் நாம் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நம் மீது வைத்திருந்த அவர் அன்பையும் நாம் நினைவு கூறும்போது அவருடைய மகத்துவமான செய்கைகளையும் காணவும் பெறவும் இந்த நாட்களில் முடியும். என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2வது நாம் பார்க்கிறோம், இரத்தத்தினால் நித்திய ஜீவன் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மாமிசத்தை புசித்து, இந்த பரிசுத்தம் உள்ள இந்த மாமிசத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இங்க வந்திருக்கிற ஒரு சிலர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கீங்க. ஆகவே நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். இந்த பவுல் பாருங்க, இந்த அப்போஸ்தலராகிய பவுல் சிறைச்சாலையில் போட்டிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காவலாளர் எப்படியாவது தப்பிச்சு போயிட்டாங்களே சொல்லிட்டு தன்னை தற்கொலை பண்ண இருக்கும்போது நான் அங்கே தான் இருக்கிறோன்னு சொல்றாங்க. 2வது இயேசு கிறிஸ்து வசனத்தை சொல்றாங்க. அன்று ராத்திரியிலே பாருங்க ஏற்றுக்கொள்றாங்க. வசனத்தை கேட்ட உடனே நைட்டு குளிர்ந்தாலும் குளிர்ந்துருக்கும், ஐஸ் கட்டியாக தான் இருந்திருக்கும். இந்த ஜனம் பாருங்க எத்தனை பேர், அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார்கள்னு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முந்தா நாள் கூட அந்த வசனம் தான் வாசித்தோம். அடிக்கடி வாசித்தாலும் நாம் நிறுத்தி வாசிக்கும் போது இந்த ராத்திரி வேலையில் இந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த ராத்திரி வேலையில் உடனே ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ கூட நாள் போடுறோம். தேவனை அறிஞ்சிட்டோன்னா அவர் எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நீங்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்தான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் உடனே ஒப்பு கொடுக்கணும். அன்று ராத்திரியில் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாம் இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்துக்கு இரத்தத்துக்கும் நாம் பங்கு உடையவர்களாய் மாறும்போது
நமக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே செல்லும் போது அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை பாதுகாத்து அவர் வழி நடத்துவார். அவரை நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். நான் வீடுகளில் வாலிப பிள்ளைகளும் வாலிப பையங்களும் நாம் பார்க்கிறோம். வருந்தி தாய் தகப்பமார் வருந்தி கூப்பிடுறாங்க. எதுக்கு? பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது. அதுவும் போக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒருபோதும் வழி வேலைக்கு போயிடக்கூடாது. அந்த ஒரு பொறுப்பு தாய் தகப்பனுக்கு இருக்கு. அதனால தான் வாலிப பிள்ளைகளுக்கு எரிச்சலா இருக்கும், வெறுப்பா இருக்கும். ஆனா இப்ப தெரியாது. கடைசியில இப்படிலாம் நம்ம கண்டிச்சு கூட்டு வந்தாங்க, பரவாயில்ல, என்னுடைய நன்மைக்காக அப்படி செஞ்சாங்களே, பின்புதான் என்ன செய்வாங்க? உணர்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் வாசிப்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். முதலாவது யாரை நம்ம அறியணுமா? பிதாவாகிய தேவன். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை அவர் தான் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை அவரை நாம் அறியணும். அறியும் போதே அதுதான் என்ன உண்டாகுது? நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்புதான் என்றும் மாறாத அன்பா இருக்கு. உண்மையான அன்பு, நம்மளை நேசிக்கும் அன்பு. அவர் நீ பாவி என்று ஒருபோதும் அவர் தள்ள மாட்டார். இந்த உலகத்தில் கூட பணம் இருந்தாதான் மதிப்பு, செல்வம் இருந்தாதான் மதிப்பு, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. மற்றவ ஏழையா இருந்தாலும் ஆவிக்குரிய பகுதியில் ஐஸ்வர்யமாக ஆண்டவர் வைத்திருந்தாலும் அவருக்கு என்னதான் பணம் இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும். உலகத்தில் அதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிலரை இப்படி கர்த்தர் அனுமதிப்பார். ஏழைகளா இருப்பாங்க, ஆவிக்குரிய வரங்களையும் அபிஷேகத்தையும் கொடுத்தும் வழி நடத்துவார். அவங்க வசதியா ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, ஜெபம் பண்ண கூட தெரியாது, ஒரு அபிஷேகம் இருக்காது, ஆனா பணம் மட்டும் அப்படி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பணக்காரனு ஏழையும் உண்டாக்கணும்? நீங்க என்னைக்காவது ஒரு நாள் சிந்தனை பண்ணிருக்கீங்களா உட்கார்ந்து? ஏழையும் பணக்காரன் ஏதான் உண்டாக்கிறார்? பணக்காரனை ஏதான் உண்டாக்குனார் சொல்லுங்க? எதற்காக? அந்த பணத்தை வச்சு தானா தின்னுவிட்டு வீடுகளில் ஏசி போட்டு நல்லா கொழு நல்லா மட்டனும் சிக்கனு தின்னுவிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் உண்டாக்குனார். ஐஸ்வர்யனை எதுக்கு தான் உண்டாக்குனார்? ஏழைகளுக்கு கொடுக்க முடியாக, ஏழைகளுக்கு நீ தரணும் தான் இந்த ஏழையே ஆண்டவர் உண்டாக்கியிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசருவை பற்றி நீங்க படிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்லே கிடந்தவனுக்கு பச்சை தண்ணி கூட தரல, கஞ்ச பிசுனாரி. அவன் பாருங்க எங்க போனான்? நரகத்துக்கு தான் போனான். கொடுமையான அக்னியில வேகிறது இயேசு கிறிஸ்து சொல்லுவது அவரே சொல்றாரு, ஏசப்பா சொல்றதை நம்ம பார்க்கிறோம்.
அவன் மரித்து ஆபிரகாம் அடியில இந்த ராஜ்யத்தில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பூமியில கஷ்டப்பட்டாலும் அவன் உண்மையா இருந்தான். அதனாலதான் பணம் வருதுன்னு நினைச்சு நம்மளே என்ன செய்யக்கூடாது. பணம் இருக்கிறவங்க நல்லா ஆட்டோவுக்கு பிடிச்சு அவரவர் ஊர்ல ஒரு ஆள் நியமிச்சு ஆத்துமக்களை கொண்டு வரணும். இந்த பணத்தை திங்க முடியுமா? பணம் தேவை, எல்லாத்துக்கும் பணம் உதவும் என்று பிரசங்கியிலும் நீதிமொழிகளிலும் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம எடுத்து கூட நம்ம அதை வாசிக்கலாம். அநேக காரியங்கள் இருக்கு, இருந்தாலும் அதை நீங்க வாசிங்க. பணம் எல்லாத்துக்கும் உதவும் என்று நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். விருந்து எதுக்காக செய்யப்படும்? சந்தோஷத்துக்காக. விருந்து பண்றவங்க நல்லா ஸ்பெஷலா இருக்கணும். ஏதோ இந்த மாட்டுக்கு வைக்கிற தவிடு, இந்த பழைய தண்ணி எல்லாம் இருக்கும், ஒரு வாரத்து தண்ணி, நீச்சல் தண்ணி புளிச்சு போய் கிடக்கும், அதுக்கு கலக்கி விட்டு மாடுகளுக்கு வைப்பாங்க. அது மாதிரி ஒரு சில வீடுகளில் கூட, இங்கே கிடையாது, ஒரு சில வீடுகளில் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னத்தையாவது குழப்பி போட்டு மசாலா கரைச்சி விட்டு அப்படியே அடுப்பில் வச்சுக்கிறதுக்கு அது குழம்பு. இதெல்லாம் விருந்து கிடையாது. விருந்து எப்படி தான் இருக்கணும்? தேனு மாதிரி அவ்வளோ ருசிகரமாக இருக்கணுங்க, இழுக்கணும் அப்படியே. ஆகவே விருந்தாடி வராங்கன்னா அவங்கள வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க, அவ்வளோ அன்பு. அவங்க பேசுகிற அந்த அன்பிலேயே பாதி சாப்பிட்டது மாதிரி இருக்கும். ஆகவே அவன் வந்துட்டாளாக்க, இந்த நேரத்தை வறுமையாக இருக்கிறோம், இவளுக்கு வேறு சாப்பாடு போகிறோம் அப்படி நினைக்கக்கூடாது. உண்டானதில் அந்த சந்தோஷத்துடன் கூப்பிடணும், அன்பாக கூப்பிடணும். அந்த இடத்துல பார்க்குற விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். சமையல் பண்ணவும் ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து செய்யுங்க. ஏதாவது கடமைக்கு ஒரு குழம்பு அது வாயில வைக்க முடியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் பார்த்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி செய்யணும். விருந்து சந்தோஷத்துக்கென்று தாங்க செய்யப்படுது. ஒரு வாய் வச்ச உடனே மனசே வெறுத்து போற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் இந்த சைடே வரக்கூடாது பாருங்க. அப்படி அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போகும்போது, பாஸ்டர் நீங்க வீட்டில் சாப்பிடவே இல்லை, உங்களுக்காக விருந்து பண்றேன். கிராமம் தான், ஒரு 50 வீடு தான் இருக்கு, சின்ன கிராமம். ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு 2 வருஷத்துக்கு அதுக்கு பிற்பாடு ஊழியத்துக்கு அதுக்கு பிறகு நான் போனேன். போயிட்டு விருந்து பண்ணது. பூனை என்ன செய்யுது, கருவாட்டு குழம்பு வச்சுச்சுக்க. சரி, எந்த குழம்போ என்ன, வெறும் ரசம் துவையல் வச்சாலும் அது விருந்து தான், நல்லா இருக்கணும். இழுக்க அந்த குழம்பு ருசிகரமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உட்காந்து நம்ம சேர் போட்டாங்கல்ல, கீழே உட்காந்துக்கிறேன் சொல்லிட்டு, இப்போத்தானே சரியா சமங்கால் போட்டு அதிகம் உட்கார முடியல. அப்போ கீழே உட்கார்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் உட்கார்ந்தோம். எங்கள் வீட்லேயும் பார்த்துட்டு, எனக்கு சும்மாவே வெளியில் போனால் சாப்பிடாது. ஊழியத்துக்கு வந்த புதுசில் இப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைய இப்படி சொல்லி தான் ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு சொல்லி, அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த இதெல்லாம் ஆண்டவர் நீக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் ஒரு மாதிரி நான் உட்கார்ந்தோம். கூப்பிட்டாங்கன்னு நான் போனேன். சரி, நம்ம எதுவும் ஜாதி மாதிரி எதுவும் பார்க்க, தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி நினைவுல வரக்கூடாது. மனசை தேத்திக்கிட்டு ஆண்டவரை கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே கருவாட்டு குழம்பு வைக்கிது, முட்டை அவிச்சு வச்சுருந்தாங்க. சாப்பிடும் போது என் கண்ணு முன்னாடியே வாய் வைக்குதாங்க. கருவாடு வாசனை வருதுல, வரும் இப்படியா, பூனையெல்லாம் வளர்க்காதீங்கன்னு சத்தம் போட்டேன். பிறகு பூனை முடி விழுந்துச்சுன்னா கேன்சர் என்னென்னதான் வருதுன்னு சொல்றாங்க. அது ஏதோ எலியும் எதையும் தின்னுபிட்டு நக்கிச்சுன்னா அது விருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டீங்க, வெக்கமா இல்லையா அவனுக்கு சொல்லிட்டு நேராகவே சத்தம் போட்டேன். இப்போதான் எந்த அளவுக்கு ஆண்டவர் கோபம் படாதபடி குறைச்சிருக்கார். ஏன்னா விருந்து நீ கூப்பிட்டு இது விருந்து மாதிரியா எப்படி நான் சாப்பிட முடியும்? இல்லை பஸ் எல்லாம் மூடி தான் வச்சுருந்தோம், நீங்கள் தைரியமாக சாப்பிடுங்க. என்ன அந்த மனுஷன் நம்ம சோதிக்கிறானா நான் தெரியல, மனசில் வச்சுக்கிட்டு பிறகு அவங்க இடையறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி. ஆகவே நீங்கள் வீடுகள்லாம் யாராவது பூனை வளர்த்தா அது பிசாசுடைய கிரியை பாருங்க. இந்த பூனை ஒருபோதும் வளர்க்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. ஒரு சிலர்கிட்ட நான் சொன்ன பிறகு அவங்க அப்படி கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சதுன்னா நல்லா அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதை பார்க்கிறோம். நாய் வளர்க்குறது இதெல்லாம் வளர்க்க, நாயெல்லாம் திருட, நீ கோடி கணக்காக பணத்தை வச்சிருக்க தூக்கிட்டு போறான். தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆகவே நாயெல்லாம் ஒருபோதும் நீ வளர்க்காதீங்க. உண்ணி அதெல்லாம் பிடிச்சிருக்கோம், உங்க மேலே ஏறிச்சுன்னா போச்சு, ஆபத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்க வளர்க்காதீங்க. தேவன் தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். பிறகு அந்த விருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கொடுத்து, வேணாம சாமிகளை ஆளை விடுங்க
சொல்லிட்டு நல்லபடியாக நான் சொன்னேன் இந்த மாதிரி பூனை. அதுக்கு பிறகு அவங்க பூனையை கீழ் பிடிஞ்சு அதை எங்கிட்ட தூக்கி போட்டாங்க போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சுத்தமாக இருக்கணும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். விருந்து என்னதான் செய்தான்? சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். சந்தோஷத்துக்கென்று தான் விருந்து செய்யப்படுது. திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணமோ எல்லாவற்றும். பணம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் வாங்கலாம். என்ன வேணாலும் வாங்கலாம். பாஸ்டரை வாங்கிக்கிறாங்க, வாங்க முடியாது ஒருபோதும். என்ன வேணாலும். ஆனால் பணத்தை வச்சு வாங்குறத பார்க்குறோம். எவ்வளோ பணம் கொடுக்க எனக்கு சாதகமாக பேசு. ஒரு இடத்துல நடந்த சம்பவம். இவன் அந்த ஊழியக்காரன் பணத்தை கண்டா, அதான் சொல்கிறாங்களே, பணத்தை கண்டா பிணமே வாய் திறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரன் எந்த பசியில் இருந்தானோ, ஒருபோதும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பவுல் சொல்கிறார்ல, பசியோ பட்டினியோ ஒருபோதும் பணத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் செய்கிறது தான் எல்லா ஊழியர்களையும் தப்பாக நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பணம் எல்லாத்துக்கும் உதவும் என்று பார்க்குறோம். ஆகவே இந்த பணத்தை கொண்டு உங்களுக்கு என்ன இருக்கோ, தானியம் இருந்தாலும் அதை கொண்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். உங்களை ஐஸ்வர்யனா ஆக்குறது நீங்கள் மட்டும் தனக்காக இல்லை, பிறனுக்காக நோக்குவாயாக. ஆகவே இந்த நாளில் நான் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். நற்கிரியை செய்யணும். நற்கிரியை செய்கிறவர் தான், நற்கிரியை செய்வதே வெளிச்சம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஐக்கியம் உண்டாகுமா? இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த அவர் நினைவு கூறும்படி நாம் மாதத்தில் முத வாரம் நம்ம செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனம். ஐக்கியம் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அதனால தான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாருமே சபை கூடி வர்றது ஒரு ஐக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம தவறாம அந்த பரிசுத்த பந்தியில நாம் கலந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐக்கியப்பட்ட அந்த வாழ்க்கை நமக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருகிறது. அநேக நேரங்களில் இந்த ஐக்கியம் இல்லாதபடியினால் நாம் சோர்ந்து விடுகிறோம். ஐக்கியமானது வாழ்க்கையிலே நன்மைகளையும் மேன்மைகளையும் தரக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஐக்கியம் யாவரோடும் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் உள்ள அந்த தேவனுடைய பிள்ளைகள், நம்ம விசுவாசிகள் இருக்காங்க தேவனோடு, அவங்க ஐக்கியம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ரட்சிக்கப்படாதவங்களோ பிசாசோடும் ஐக்கியம் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறோம். அதனாலதான் அவருடைய சரீரத்தையும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம், நினைவு கூறும்படி. அது தேவனோடு இருக்கிறதே ஐக்கியத்தை குறிக்கிறது. ஒரு சிலருடைய ஐக்கியம் பிசாசோடு இருக்கிறது. இன்னொரு சிலர் பார்க்கிறோம் நண்பர்களோட ஐக்கியம் இருக்கிறது. அநேகரோடு பல நேரங்களில் ஐக்கியத்தை வச்சுக்கிறாங்க. இந்த ஐக்கியமெல்லாம் உங்களை ஒரு நாள் கைவிட்டுரும். நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கணுமா? தேவனோடு இருக்கணுங்க. கர்த்தரோடு, ஏசப்பாவோட நம்ம ஐக்கியம் வைத்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபமே ஜெயம், ஐக்கியம் பார்க்கிறோம். இந்த ஐக்கியம்னா, இந்த ஐக்கியத்தில் ஐக்கியமே என்ன, எல்லாரும் என்ன நடந்தாலும் நமக்கு தெரியணும். சின்ன ஒரு வேலை, ஒரு ஆலயம் கட்டினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சின்ன ஒரு காரியம் இருந்தாலும் ஐக்கியத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்போ நம்ம ஐக்கியமாக கூடி இருக்கிறோம். அப்போ ஏதாவது சபையில் ஏதாவது செய்யணும்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் எந்த இதுவும் நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐக்கியம்னா அதுதான். பிசாசோடு ஐக்கியம் இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க, நேரம் போய். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளே தேவனுக்கு அல்ல. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களே தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். பேய்களுக்கு, பேய் அவங்க சொல்ல, ஐயோ பேயை கண்டா பயமா இருக்கு ஆனா சொல்றோம். ஆனா நம்ம அறியாம என்ன செஞ்சிடறோம், இந்த பலியிட்டதை எதுக்காக பலியிட்டிருப்பாங்க, அங்க அவசரப்பட்டு பசியில சாப்பிட்றது. இப்போ உங்க சரீரம் பலவீனப்பட்டு போயிடும்.
கர்த்தர் போய் விடுவார் உங்களை விட்டு. ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பவுல் இப்படிலாம் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் பவுல் மூலமாக ஆவியானவர் எச்சரிக்கிறார். பேய்களுக்கே படியிடுகிறாள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நீங்க எங்க போனா காது கூத்துக்கு போனாலும் ஏதாவது படைச்சிருப்பாங்க, பேய்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட்டு இருப்பாங்க. நீ அதை சாப்பிட்டாலும் பேய்களோடு நீ ஐக்கியமா இருக்க. எப்படி இருக்கும்? பேய்களோட பேயா மனுஷனும் தேவபுத்திரன் அறியாம, அது அசிங்கமா இல்லையா? தொண்டைக்குள்ள போனா தங்கமா நரகள் பாருங்க. அதுக்காக ஒரு அற்ப சாப்பாட்டுக்காக போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அதோட ஐக்கியப்பட்டுறாங்க. நம்முடைய ஐக்கியம் தேவனோடும் வந்து காணப்பட வேண்டும். 21வது வசனம், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. ரெண்டு அங்க கிடைச்சா அங்க இரண்டு வழியில அப்படி இருக்கவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். இவங்க சீசர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். என்ன சொல்றாங்க? எங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த நம்ம ஐக்கியம் யாரோட இருக்கு? சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கோம். நம்ம ஐக்கியமா இருக்கிறோமா? ஒருவர் சமாதானமா இருக்கிறோமா? அப்படி இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பாதி பேர் ஐக்கியம் உள்ள போல. எல்லாருமே கவனமாக இருங்க. இயேசு கிறிஸ்து வந்தா முதலாவது அவரை சந்திக்கணும்னா வசனம் சொல்லுது, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில், யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகவே இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேணும். அவர் ஒளியில இருக்கிறது போல நம்ம ஒளியில இருக்கணும்ல. நம்ம அப்பா ஒளியில இருக்கிறார், பிள்ளை எங்க என்னதான் செய்யுது? இருளில் இருக்கு. அப்படி இருந்தா பிசாசோடு பேய்களோடு நீ ஐக்கியப்பட்டிருக்கிறாய். ஆகவே தேவன் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவர் இந்த அன்பின் ஐக்கியத்தை விட்டு செல்லும் போது வந்து அந்த தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவங்களுக்கு என்ன நேரிடுமா? தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு போகும்போது கவலைகளும் பாடுகளும் வேதனைகளும் உண்டாகும். தேவனை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. என் ஜனமே, தேவனோடு ஐக்கியம் காணப்பட வேண்டும். தவறான நண்பர்களோடு நாம் ஐக்கியம் வைக்க கூடாது. நம்முடைய ஐக்கியம் நாம் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக அருளப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தமும் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்படுகிறது. பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ளுகிறவர்கள் பாவ அறிக்கை செய்து ஒரு தேவ பயத்தோடும் பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏற்கனவே நாம் சொல்லியிருப்பேன், ரட்சிக்கப்பட்ட இந்த சபையில அவருக்கு 32 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கல்யாணம் ஆனவர் தான். அவருக்கு என்ன, எல்லாருக்கும் ஒரு ஆசை, இது திராட்சை ரசம் நல்லா இருக்கே, வந்து ஒரே கப்புல தான் அங்க கொடுப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட சபையில வந்து நல்ல கண்ணாடி கப்புல பார்க்க அவ்வளோ இருக்கும். வந்து அந்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கல, வரிசையில வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம், கூட்டத்தோட கூட்டமா நம்ம நின்றுவோம், நமக்கு வயசு தள்ளி தானே இருக்கு, ஞானஸ்தானம் வந்து எடுக்காது. புது பாஸ்டர் மாறுவாங்க, வருஷத்துக்கு 2 வருஷம் 1 வருஷம் 6 மாசம் இருக்கும், டக்கு மாத்துவாங்க, நம்ம யாரும் தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு ஆளோட ஆளை நின்றுட்டார். நடந்த சம்பவம் வந்து அது இனிப்பா இருக்குமா எப்படி இருக்கும்னு நம்ம ருசி பார்ப்போம்னு சொல்லி விளையாட்டுத்தனமா நல்லா கவனிங்க. வந்து அப்படி இந்த பந்தியில் இருக்கும்போது அந்த அப்பத்தை கையில் கொடுக்குறத பார்க்குறோம். கொடுத்த உடனே வந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கிறாங்க. அப்பயே ஆடை கிளம்பி கிருன்னு தலை சுத்திருச்சு,
வந்துட்டு அப்பயே வந்து முன்னாடி தான் எனக்கு எதிர வரிசையில் தான் இருக்குது நம்ம பார்க்குறோம். வந்து பார்த்தேன். அப்படியே இருக்கும்போது 2வது ரசம் அவருடைய ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தத்தை அப்படியே வாங்கி குடிச்சார் பாருங்க. குடிச்ச உடனே வந்துட்டு அப்படியே வெட்டு வந்துருச்சு, இழுவை கிருகிற மயக்க டம்முன்னு மல்லாக்கா விழுந்து எல்லாம் அந்த பரிசுத்த பந்தியை எல்லாரும் வந்து பாதி ஆள் எந்திரிச்சு என்ன அவருக்கு என்ன, இந்த சகோதரனுக்கு என்ன சொல்லி எந்திரிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு 3 பிள்ளைங்க அப்போ இருந்தது. அந்த நேரத்தில் 6 பிள்ளைங்க அவருக்கு. அப்போ அந்த சம்பவம் நடந்தப்ப 3 பிள்ளைங்க. ஆகவே வந்து கீழே விழுந்துட்டார். விழுந்தவரை மயக்கம் தண்ணி தெளிக்கிறாங்க மூஞ்சில. செத்து போனது மாதிரி கிடந்தாருங்க. அப்புறம் அந்த பாஸ்டர் தலையில வச்சு ஜோமனி ஆண்டவர், அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் உடனே பேசிட்டார். ஆண்டவர் மன்னிங்க, இந்த துணிகரத்தை நீங்க மன்னிங்க, இந்த சகோதரன் பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகளுக்காக தாங்க, அடுத்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. தலையை தொட்டு ஜோமுன பிறகுதான் தண்ணியை தெளிச்ச உடனே கண்ணை முழிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் பயந்து போனேன் பாருங்க. அப்படிலாம் நடக்குது. ஆக செக்அப் பண்றதுக்காக வந்து அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நேரத்தில் நம்ம அப்படி செய்யும் போதெல்லாம் அவருடைய தேவனுடைய இரக்கம் நம்மளை தாங்குது. அதை நினைச்சு நான் பெரியவங்க நினைச்சிடக்கூடாது. அதனால இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் பாவ அறிக்கை செய்து நீங்க என்ன செய்யணும், கலந்து கொள்ள வேணும். 4வது அவருக்குள் நிலைத்திருக்க செய்யும் அவருடைய ரத்தம். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனம். என் மாம்சத்தையும் புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். தேவனை நிலைத்திருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க முதலாவது வாரத்துல பாவ அறிக்கை செய்து நீங்க என்னதான் செய்யணும், அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்க என்ன செய்யணும், பானம் பண்ணணும். பானம் பண்ணுகிறவன் தான் யாருல நிலைத்திருக்கிறான், கர்த்தரை நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நீங்க என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு இருக்கா? தேவனுடைய அன்புல நீங்க நிலைத்திருக்கீங்களா? நீங்களே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. கிறிஸ்துவின் வார்த்தையிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை தருவோம். நம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜெபங்களையும் கூட அவர் கேட்பார். அவர்கள் அன்பிலே நிலைத்திருக்கிறவராய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலே கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளும் போது நாம் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கிற ஜனமாய் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படவும் ஸ்திரப்படவும் பலப்படவும் அது நமக்குள் கிரியை செய்கிறது. கிறிஸ்துவை நினைவு கூற செய்யும் இரத்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் நித்திய ஜீவன் உண்டாகும், ஐக்கியம் உண்டாகும், அவருக்குள் நிலைத்திருக்க செய்யும். இந்த 4 காரியத்தை பற்றி இந்த வேளையில் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது என்ன பார்த்தோம்? இரத்தத்தினால் நித்திய ஜீவன் உண்டாகும். 2வது ஐக்கியம் உண்டாகும், அவருக்குள் நிலைத்திருக்க செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 கிறிஸ்துவை நினைவு கூற செய்யும், 2வது இரத்தத்தினால் நித்திய ஜீவன் உண்டாகும், 3வது ஐக்கியம் உண்டாகும், 4வது அவருக்குள் நிலைத்திருக்க செய்யும். இந்த 4 காரியத்தை பற்றி நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை பற்றி நாம் பார்க்க வேண்டும். நேரம் இல்லாதனால் சீக்கிரம் ஒரு சில காரியம் கூட நீங்க எழுதி வச்சு நீங்க வீடுகளில் படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாதாரணமான மனுஷ ரத்தம் இல்லைங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல இருக்கிற அந்த வல்லமை, ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் மாற்றுங்க சொல்லிட்டு அதை அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு குடிக்காதே பிசாசு உள்ளத்தில் சரீரத்தில் இருந்துக்கிட்டு வேண்டாம் எரியுது, முழுங்காது. அநேக இடங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க. அது பரிசுத்தமுள்ள ரத்தம். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, இந்த வல்லமை பெரிதா இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 28வது வசனம். பாவ மன்னிப்பு உண்டாகும் இரத்தம் என்று நாம் பார்க்கிறோம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. கர்த்தருக்கு அது என்னதான்?
புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது விலையேற பெற்றதாயும் மிகுந்த மேன்மை உள்ளதாகவும் இருக்கிறது. என் ஜனமே, நம்மேல் மிகுதியாய் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தையே நமக்காக பாவ நிவர்த்திக்காக சிந்தின இரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வாழ்க்கையிலே பாவத்தினால் அநேக காரியங்களை நம்ம இழந்து தவிக்கிறவர்களாய் காணப்படலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அன்புக்கு நீ வரும்போது இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். பாவமானது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை துண்டித்து போடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடுப்பு சுவராய் இருக்கிறது. பாவத்தை விட்டு நீ வெளியே வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நமக்கு இரக்கம் வேணும்னா யார் தான்? இயேசுவின் அண்டைக்கு வரணும், அது விட்டு விடணும். சீ போ என்று விட்டு விடணும். இப்ப இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள மட்டும் பாவங்கள்லே நிறைய இருக்கு. ரகசிய பாவம், ரெண்டாவது தொடர்ந்து நம்மளை பின்பற்றிக்கிட்டே வரும். இப்ப பாவ அறிக்கை செஞ்சிருக்கோமா, நம்ம நினைக்கிற சரீரத்தை விட்டு தான் வெளியில தான் நிக்குது, நம்ம விட்டு வெளியில போயிருக்கு, அவ்வளவுதான் ரெடியா நிற்கும். இந்த பாவத்துக்கு அடிமைப்படுத்த இந்த பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள் வந்துச்சுன்னா அவனை என்ன செஞ்சிடும்? இந்த பாவம் அவனை அடிமைப்படுத்திடும். ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிற இரத்தமாய் இருக்கிறது, பரிசுத்தமாக்குற இரத்தமாய் இருக்கிறது. பாடல் கூட அப்படி இருக்கு, இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் என்று மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் என்று. ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை உண்டாக்கும். விடுவிக்கிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், மீட்பை தரும் ரத்தம் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த இரத்தம் என்னதுதான்? மீட்பை தரும் இரத்தம் என்று பார்க்கிறோம். இரத்தத்தை நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடாது. இப்போ அநேகர் மிருக ரத்தமெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. புறா ரத்தம் அவங்க சொல்றாங்க, நான் புறாவை சாப்பிட மாட்டேன், அது பெருமை. இந்த சைடு புறாவை சாப்பிட மாட்டாங்களாம், அது ரத்தத்தை மட்டும் குடிப்பாங்களாம். பார்க்குறோம். அது என்ன? ரத்தத்தை அது உயிர், ஜீவன். பாவங்களுக்காக நம்ம மீட்டு எடுக்க இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ரத்தத்தையே நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நீங்க ரத்தத்தெல்லாம் வறுத்து என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஊழியர்களுக்கும் ரத்தம் வறுத்தா அது ஏதோ ஈரல் மாதிரி தான் இருக்கும் போல. உங்களை தீட்டுப்படுத்துறதுலாம் ஊழியக்காரன் கொடுத்துடாதீங்க, அது பெரிய பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த பந்தியில கலந்து கொள்கிற ஒருவராக ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. வேதம் சொல்லுது, லேவி ராமுல்ல நம்ம பார்க்கிறோம், நேரம் இல்லை. கடந்த நாட்களில் எத்தனோ தரம் ஆண்டவர் நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு ஆசீர்வாதமாக, மேன்மையாக, நன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது மீட்பை தரும் இரத்தமாய் இருக்கிறது. அதனாலதான் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆகவே இரத்தத்தை இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டு இருக்கலாம், ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம். ஒருபோது இனிமே என்ன செய்யக்கூடாது? ரத்தத்தை நீங்க தரையில விட்டு அதை விட மனசார தரையில விடாம அதை போஜன பிரியன் பாருங்க விடணும்ல. இந்த ரத்தத்தை ரத்தத்தை விடுறதா? ரட்சிக்கப்பட்ட கூட ரத்தத்தை பிடிச்சு விலைக்கு விற்கிறத பார்க்குறோம்.
ரட்சிக்கப்பட்ட கடையெல்லாம் இருக்குது. அது ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக அவங்க நிற்கணும். ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஒப்பு கொடுங்க. ரத்தம் சாப்பிட்டவங்களாம் இருந்தீங்கன்னா ஒப்பு கொடுங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவிகளையும் பரதேசிகளும் தேவனை அறியாதவர்களுமாய் இருந்த நம்மை நற்பண்புகளினாலும் நிறைந்து நீதி செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுகிறது. நீதிமான்களாய் இந்த ரத்தம் மாற்றுகிறது. இயேசுவின் ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. என் ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமான்களாய் சமாதானம் நிறைந்தவர்களுமாய் மாற்றி விடுகிறது. 4வது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் தரும் ரத்தம் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார? பிசாச ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ரத்தத்தை சிந்தி தான். நீங்க இயேசுவின் ரத்தத்தை சொல்லிப்பாங்க. பிசாசு கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். ஒரு சில பயம் இந்த ஆராதனை பகுதிகளில் யாருக்கோ ஒருவருக்கு ஆண்டவர் ஆவியானவர் பேசினார். பயத்தின் ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறத ஆண்டவர் உணர்த்தினார். ஆகவே அந்த கல்வாரி சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். ஆகவே இயேசுவின் ரத்தம் பயத்தை நீக்கிற ரத்தமாக கூட இருக்கிறது. நாம் ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ நாம் எத்தனை பேர் நாம் வாஞ்சிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகளை கொண்டு வந்து தோல்வியினால் துக்கத்தையும் துயரங்களையும் பயத்தையும் உண்டாக்குவது பிசாசின் செயலாய் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, பொருளாதார வாழ்க்கையிலே தோல்வி, தங்கள் வேலை காரியங்களில் தோல்வி, இப்படியாக பிசாசானவன் பல விதங்களில் தோல்விகளை கொண்டு வருகிறான். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் வாழ்வில் நமக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய் எழும்பு சத்துருவின் சகல கிரியைகளையும் இந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் அந்த தீய கிரியைகளை அகற்றி விடுகிறது. நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். 5வது, மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். என்று மனசாட்சியானது மழுங்கியும் செத்தும் போனதால் குற்றத்தை செய்கிற சிலர் மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனசாட்சியை இயேசுவின் ரத்தம் உயிர்ப்பிக்கிறது. பல நேரத்தில் இந்த மனசாட்சி என்ன செய்தா மழுங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5லிருந்து 11 வரை நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. நீங்க இதை வீடுகளில் கூட வாசிங்க. நேரம் போயிட்டு இருக்கு. வீடு குறிச்சு வச்சுக்கோங்க, வீடுகளில் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம் மூழ்கி ஞானஸ்தானம் நம்ம அந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும், ஞானஸ்தானம்னா என்ன சொல்லுங்க? மூழ்கி ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானமும் செல்லாது. ஓரமா நெல்லு போன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். ஆகவே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு கிறிஸ்து ஏன் எடுக்கணும் ஞானஸ்தானம்? அவர் தான் தெய்வமே, அவர் பாவம் செய்யாதவர். ஏன் எடுத்தார் சொல்லுங்க பாப்போம். முன்மாதிரியாக நம்ம அடிச்சுவடுகளை வச்சார். தேவாதி தேவன் இப்படிதான் ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றணும். மூழ்கி எடுக்கணுங்க, மூழ்கி எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்க அப்படி 2 மணிக்கு அப்படியே கோழியை அந்த என்னது நம்ம பார்க்குறோமே, கோழியை அந்த ரோமத்தை பறிக்கிறதுக்கு பெரும்பாலும் இப்போ என்ன செஞ்சிடறாங்க, சுடுதண்ணியை காய வச்சு உள்ள முக்கி அப்படி. அது மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும் பல ஊழியர்களுக்கு தெரியறதே கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிறது நம்ம தொட்டிக்குள்ளே இறங்குறோம். இறங்கும் போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு
நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்றோம். உள்ள போன உடனே அவங்க என்ன செஞ்சுறாங்க? ஒரு சிலர் வந்து அந்த பாவத்துக்கு மரித்தவன் எப்படி இருப்பான்? உட்கார வச்சிருப்பீங்களா? மரித்தவன் என்ன படுத்து தான் இருப்பான். உயிர் இல்லாதவன் எப்படி குழியில எப்படி வச்சிருக்காங்க? அப்படியே சாட்சி நேரா படுத்தது மாதிரி தான் வைக்கிறாங்க. ஆகவே ஞானஸ்தானம் அதுதான். பழைய சுபாவம், பாவ சுபாவம் சாகணும். பழைய மனசு செத்து கிறிஸ்துவ புதிய மனுஷனை நான் தரித்து கொள்றேன் கிறிஸ்துவ. அதனாலதான் பெரும்பாலும் கோழியை முக்கணும் மாதிரி என்ன நின்ற மணிக்கு அப்படியே குத்துக்கால் வைக்கிற மாதிரி அமுக்கி அப்படி தூக்கிறாங்க. அப்படியே இல்லை. ஞானஸ்தானம் பல இடங்கள்ல நம்ம பரிசுத்த வேதாகமத்தை ஒழுங்குபடுத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஞானஸ்தானம் இருக்கும்போது அப்படியே வந்து என்ன செய்யணும்? வந்து அப்படியே கையை கூப்பி அப்படி இருக்கணும். இருக்கும்போது அப்படியே சாட்சி அப்படியே முக்கிடணும். வந்து அப்படியே எப்படி நம்ம படுத்திருக்கோம் ஒரு மனிதன் அந்த அளவுக்கு முக்கி எடுக்கணும். பழைய மனுஷன் செத்துட்டான், வந்துட்டு மரித்து போயிட்டான். ரெண்டாவது எந்திரிக்கும் போது அப்படியே கிறிஸ்துவே நம்ம தரித்து கொள்றோம். இயேசு கிறிஸ்து அது முன்மாதிரியா இருந்தார். எடுத்த உடனே எழும்பும் போது புறாவை போல வந்து அவர் மேல் இறங்குறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க வந்து என்ன செய்யணுமா? வந்து அந்த ராபோஜன பந்தியில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். இரண்டாவது பாவ அறிக்கை செய்திருக்க வேண்டும். சபையில் ஐக்கியம் இருக்க வேண்டும். நம் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் என்கிற நிச்சயம் இருக்கணும். தேவனுக்கு நமக்கும் தொடர்பு ஐக்கியம் காணப்பட வேண்டும். யாவரோடும் சமாதானமாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவராய் நாம் காணப்பட வேண்டும். இந்த 7 தகுதி உள்ளவர்கள் இந்த பரிசுத்த பந்தியில நம்ம கலந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாதபடி ஐக்கியத்தை எப்பயாவது விடுவா இங்க ஐக்கியத்தை வச்சுட்டு மற்ற நேரமெல்லாம் கண்ட இருக்கிற சபைகளுக்கெல்லாம் போறது. வந்து பரிசுத்த பந்தியில மட்டும் இங்க கலந்து கொள்றது அது சரியான ஒரு ஆவி கிடையாது. ஆகவே வந்து நீங்க ஒரே சபையில இருந்து கர்த்தருடைய உபதேசங்களை நீங்க கற்றுக்கொண்டு வந்து பாருங்க. அப்படி இருக்கணும். ஐக்கியனா அதுதான். கட்சியில கூட நம்ம அநேக இடங்கள்ல பாக்குறோம். இந்த கட்சியில இருந்து அங்க தாவுறாங்க. அது கிடையாது. ரசிக்கப்படாதவங்க வந்து ஒரே உலக பிரகாரமா பார்த்தாலும் ஒரே கட்சியில சாகுற வரைக்கும் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டாயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து நம்ம தேவனோடு இருக்கணும். ஒரே ஐக்கியத்துல தேவனோடு நிலைத்திருக்கணும். வந்து பல இடங்கள்ல போயிட்டு வந்துட்டு அப்படிலாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சகோதரி தெரியும், அது போகாத சபை கிடையாது. அங்க போகிறதெல்லாம் ஊழியக்காரர்களையும் குழப்பி இங்க இருக்கிறவர்கள்லாம் குழப்பி ஆண்டவர் சொல்லிட்டா இது வந்து எல்லா பக்கமும் ஓடுற கூட்டம், பணத்துக்காக ஓடுற கூட்டம், ஒரு இடத்துல நிலை நிற்காது. அவர் ஊழியர் வந்து சொல்லிட்டாங்கன்னா இந்த கண்டிஷனா இப்படிதான் இருக்கணும், அப்படிலாம் நடக்கக்கூட. தேவனுடைய பிள்ளை இந்த சுபாவம் சரியில்லை, அதை விட்டுறணும். சீட்டு விளையாடுறதெல்லாம் தப்பு, நீ குடிக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளை சொல்லிட்டு சொல்லியாச்சுன்னா போதும், கண்டிக்கிறாங்க சொல்லிட்டு உடனே அடுத்த வாரம் வரல, இன்னொரு சபைக்கு போயிருச்சு. விசாரிக்கும் போது எல்லாம் அந்த அலையுது வந்து எல்லாம், அது உருப்படியே இல்லை. கடைசி வரைக்கும் ஆலயத்துக்கு போகாம இருக்கு பாருங்க. அப்படி ஒரு ஆள் மட்டும் இல்லை, அநேகரை பார்க்கிறோம். ஆகவே அப்படி இருக்கக்கூடாது. வந்து நம்ம பரிசுத்த பந்தியில் ஒரு பயபக்தியுடன் நம்ம கலந்து கொள்ளணும். ஒரு ஐக்கியம் இருக்கணுங்க. ஐக்கிய நன்மையானதை தரும். சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்மையும் நன்மை உண்டாகும். ஆகவே அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கணும். நாம் இந்த வேளையிலும் கூட நம்ம அர்ப்பணிப்பமாக முழுமையாக எழுந்து நிற்பமாக அடுத்து பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் வந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். அவருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தான் கேட்டோம், நேரம் இல்லாததுனால. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையும் நம்முடைய ரத்தம், உம்முடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர் நினைவு கூறும்படி நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே. இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்வதற்கு முன்பாக நான் யார், எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய கண்கள் எதை நோக்கி கொண்டு இருந்தது? இந்த மாமிச இச்சையை நிறைவேற்றுவதற்கு நீ கண்ட படங்களையும் செல்போன் மூலமாக நீ பார்த்து கொண்டு இருந்தாயா? உன்னை நீயே ஆராய்ந்து பார். ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன முகத்தை பார்க்கிறான், தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக ஒருவனும் தப்பி போக முடியாது. ஆண்டவரை, இந்த பாவத்திலிருந்து என்னால வர முடியல, என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, நீங்க என்ன மன்னியுங்க,
நீ தகுதி இல்லாம இருக்கலாம், இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள நான் தகுதியே இல்லை என்று நீ இருக்கலாம். அவருடைய கிருபை உன்னை தகுதிப்படுத்தும். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது நம்முடைய சுத்த கிருபை. அவருடைய வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாயாக. ஆண்டவரை நீர் மன்னியும், நீ தகுதிப்படுத்தும் என்று நீ சொல்லு. ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே ஒரு சில பாவம், ரகசிய பாவம் என் இருதயத்தில் உண்டு, யாரும் பார்க்கல என்று அந்த மாமிச இச்சையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். ஆனா நீ ஒருவர் காண்கிற தேவன். ஆண்டவரை நீ மன்னியும் அப்பா. கண்களை மூடுவோமாக. கண்களை மூடி ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்வது மாத்திரமல்ல, மற்றவரும் நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே வந்து நம்மளை தகுதிப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய தேவனாய் இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அறிக்கை செய்வோமாக. இந்த ரகசிய பாவங்களை வந்து அவர் பார்க்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அறிக்கை செய். கர்த்தாவே நீங்க மன்னியும், உடைய பரிசுத்தமுள்ள இரத்தமும் ஆண்டவரே கர்த்தாவே உடைய சரீரமும் எனக்குள்ள போகும்போது ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் அப்பா. ஆண்டவரின் நன்மையானதை தரும், ஆசீர்வாதத்தை தரும். நீங்க எனக்குள்ள வருவதற்கு என்ன நீங்க தகுதிப்படுத்துங்க. நீ ஒன்னும் செய்ய வேணாம், பாவத்தை மட்டும் அறிக்கை செய். அல்லேலூயா. சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவருடைய இரத்தம் நீதி உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒவ்வொருவரும் நாம் ஒப்பு கொடுப்போமாக, அறிக்கை செய்வோமாக. ஆமென், ஆமென், ஆமென். இரத்தம் நம்மளை நீதிமான்களாக்கி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே, கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே, கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல் நதியாய் பாயுதென்னிலே, கல்நெஞ்சையும் நொறுக்கி உருவாக்கிடும் நல் நதியாய் பாயுதென்னிலே. இயேசுவின் மாறான்பிதே அதன் இன்பத்தை சொல்ல ஆகுமோ?